கொரியன்ஸோட ஃபேஸா இருக்கட்டும், ஸ்கின்னா இருக்கட்டும், நல்ல பளபளன்னு வழவழன்னு பால் மாதிரி ரொம்ப தூய்மையா இருக்குது. எப்படி அவங்களுக்கு மட்டும் இது சாத்தியமா இருக்கு, அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே ஆவலா இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஜெல்லை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப இந்த வெள்ளரி பிஞ்சு எதுக்கு எடுத்து வச்சோம் அப்படிங்கறது சொல்றேன். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. 100% ரிசல்ட்டை நமக்கு கொடுக்க போறது இதுதான். ஸோ இந்த வெள்ளரி பிஞ்சு நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத வீடியோ எண்டுல சொல்றேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பியூட்டி ப்ராடக்ட், அதாவது ஒரு க்ரீமு, ஃபேஷியல் க்ரீமு, இல்லை ஸ்கின் க்ளோயிங் க்ரீமு, இது மாதிரியெல்லாம் நம்ம வாங்கும்போது அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அதில் கொலாஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அதை பற்றி என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? கொலாஜன்னா என்ன? கொலாஜன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு புரதம். இது வெண்புரதம், நார்ப்புரதம், இது மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஒரு புரதம் நம்ம இயற்கையா நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு புரதம். இது எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தோல்ல, ஸ்கின்னு, அப்புறம் எலும்பு, ரத்த குழாய், இதுல எல்லாம் இந்த கொலாஜன்ங்கிறது நமக்கு இருக்கும். இந்த கொலாஜன் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சரும பளபளப்புக்கும், மூட்டு, இதுக்கான அந்த மூட்டு வலி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மூட்டு தேய்மானம் இதெல்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்கும், சருமம் சுருக்கம் விழாம நல்ல பளபளப்பா ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கும் தான் இந்த கொலாஜன் பயன்படுது. நமக்கு ஏஜ் ஆக ஆக, அதாவது 25 வயசு தாண்டினாலே நம்ம உடம்புல இயற்கையா சுரக்கக்கூடிய அந்த கொலாஜன் உற்பத்தி ரொம்ப கம்மியாயிடுது. இப்படி ரொம்ப கம்மியாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஸ்கின் பளபளப்பு குறையுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட சருமம் ரொம்ப வறண்டு போய் காணப்படுது. தோல்ல சுருக்கங்கள் வருது. ஏன்னா அது மட்டும் இல்லாம எலும்புகள்ல மூட்டு தேய்மானம் இதெல்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கொலாஜன் தான். இதெல்லாம் கொலாஜன் குறைய 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 நமக்கு ஒன்னையும் நம்ம ஃபேஸ்ல, உடம்புல, இதுல எல்லாத்துலயுமே நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த கொலாஜன் எதுல அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தா, புரதம் நிறைந்த சாப்பாட்டுல, அதாவது புரதம் நிறைந்த சாப்பாடு நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம தப்பிக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு போடுற நம்ம அந்த கிரீம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கொலாஜன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். நம்ம அது மாதிரி வெளியில வாங்கி யூஸ் பண்றதை விட நம்மளே வீட்டில் நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்மியான காசை வச்சு, ரொம்ப அதாவது எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே இல்லாம நம்மளே ஈஸியா நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். கொலாஜனோட அளவு குறைய குறைய நம்மளுடைய முகத்துல சீக்கிரமாவே முதுமை வந்துடுதுங்க. ரொம்ப முதிர்ச்சியா ஃபேஸை ஆக்கிடுது. அதனால நம்ம கொலாஜன் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு ஃபேர்னஸ் க்ரீமா இருக்கட்டும், ஜெல்லா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல கொலாஜன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இயற்கையான பொருளா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நமக்கு கேரட்டு, குக்கும்பர், இதுல எல்லாம் கொலாஜன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதை வச்சு இன்னைக்கு அருமையான ஒரு ஜெல்லு ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நான் இந்த வெள்ளரிக்காய் குக்கும்பர் வச்சிருக்கேன். இந்த குக்கும்பர் வச்சுதான் இந்த க்ரீமை நான் ரெடி பண்ண போறேன். வாங்க, ரொம்ப ஈஸியா அந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை வச்சு எப்படி நம்ம அந்த கொலாஜன் உள்ள அந்த க்ரீம் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன். இந்த ஜெல் ரெடி பண்றதுக்கு நான் 3 குக்கும்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி குக்கும்பர் எடுத்துக்கோங்க. இந்த 3 குக்கும்பர்ல நான் 1 எடுத்து தனியா வச்சிடுறேன். இது ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறது வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. இப்ப இந்த 2 குக்கும்பரை வச்சுதான் நான் இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இந்த ஜெல் ரெடி பண்றதுக்கு முன்னாடி குக்கும்பரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துருங்க. குக்கும்பர்ல சொல்ல முடியாத அளவுக்கு சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. அதனால கிடைக்கும் போதெல்லாம் குக்கும்பர் வாங்கி நிறைய சாப்பிடுங்க. நிறைய சாப்பிடுறது அவ்வளோ நல்லது.
இப்போ இந்த வெள்ளரிக்காயை இது மாதிரி கிரேட்டர்ல நம்ம சீவி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில அதிகமா நீர்ச்சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு தேவையான சிலிக்காங்கிற ஒரு பொருள் வந்து இந்த வெள்ளரிக்காயில ஜாஸ்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம கொலாஜனும் இருக்குங்க. சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் இது மாற்றுது. அது மட்டும் இல்லாம கண்களுக்கு கீழே உள்ள கருவளையத்தை எல்லாம் ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே உதவியா இருக்குது. கிடைக்கிற டைம்ல எல்லாம் அந்த வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போதே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், ஃபேர்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சிறந்ததா இருக்குது. ஸோ இந்த வெள்ளரிக்காயை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. இப்போ சம்மரில் நமக்கு அதிகமான நீர்ச்சத்து இது இருக்கிறதுனால கண்டிப்பாக வாங்கி அதிகமாக இதை சாப்பிடுங்க. இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கிரேட் பண்ணியாச்சு. இதை கிரேட் பண்ணினதை இப்போ இது ஃபுல்லாக இந்த தண்ணியை வந்து அதில் ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டியில் வச்சு வடிகட்டுறதை விட ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்ல வச்சு இந்த ஜூஸை வந்து இதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்ப இந்த வெள்ளரிக்காவை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்ப இத வந்து இந்த சாரை வந்து நம்ம தனியா எடுக்க போறோம். அப்ப ஒரு காட்டன் எடுத்து பாருங்க, இது மாதிரி நல்ல கிளாத்தை வச்சு அதில் உள்ள ஜூஸை ஒட்ட பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம பிழிஞ்ச பிறகு நம்ம கையில் அந்த தண்ணி இருக்கும், அதில் உள்ள அந்த ஜூஸ் இருக்கும். ஸோ உடனே போய் கை கழுவாமல் அந்த கையில் உள்ளதை எடுத்து நம்ம ஸ்கின்ல ஃபேஸில் தடவிடுங்க. இது நார்மலாகவே எடுத்து இது மாதிரி ஜூஸ் எடுத்து கண்ணுக்கு கீழே அப்படியே சுற்றி தடவிட்டு வரும்போது கருவளையம்லாம் தாராளமாக போயிடுங்க. ஃபேஸில் அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்க பியூட்டி பார்லர் போனீங்கன்னா கண்ணுக்கு கீழே கண்ணை சுத்தி நமக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு வச்சு 2 கண்ணுக்கும் வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், அதோட அந்த கருவளையத்தை போக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி 2 பக்கம் 2 கண்ணுலையுமே வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஜூஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போறோம். நான் வந்து இதை ஜெல், அதாவது குக்கும்பர் ஜெல்லா ரெடி பண்றதுனால குக்கும்பர் ஜூஸ் வந்து நான் நிறைய எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு க்ரீமா வேணும் அப்படின்னா குக்கும்பர் ஜூஸ் கம்மி பண்ணிட்டு ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் குக்கும்பர் ஜூஸ் அப்படின்னா 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல க்ரீமியாக இருக்கும். பட் நான் வந்து ஜெல் பதத்துக்கு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால குக்கும்பர் ஜூஸாக நிறையா நான் எடுத்திருக்கேன். அதாவது 3 இல்லை 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்களேன், இப்படி நம்ம நல்லா பீட் பண்ண நமக்கு கன்சிஸ்டன்சி மாறி அது ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து இந்த ஜூஸ் கம்மியாக சேர்த்தோம்னா க்ரீமியாக வரும். ஸோ நமக்கு தேவை இப்போ ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நம்ம ஜூஸை வந்து ஜாஸ்தி சேர்த்து ஆலோவேராவை கம்மியாக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஈரப்பதம் அப்படியே மாய்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இது வந்து நல்ல ஃபேஸுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்குங்க. தாராளமாக இதை நீங்கள் வந்து எல்லா டைமுமே நீங்கள் போடலாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக 14 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை போடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இதை இன்னமும் கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இது நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மூஞ்சில நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ்ல மட்டும் இல்லாம கழுத்து, காது, கைகளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்திருச்சிங்க அப்படின்னா நார்மலா திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே இதை வந்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வெளியில ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னாலுமே இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க மேல மேக்கப் போட்டுக்கலாம் தாராளமா. ஏன்னா இது கண்டிப்பா நல்ல மாய்ஸ்சரா இருக்குங்க. மாய்ஸ்சரைசர் நமக்கு ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஈரப்பதத்தை கண்டிப்பா இது கொடுக்கும். ஸோ இது மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு நம்ம ஒரு பாட்டில் குட்டியா ஒரு பாட்டில் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெளியில தாராளமாக ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு தாராளமாக இதை வச்சுக்கலாம். இதை ரெகுலரா நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டே வாங்க. அப்புறம் பாருங்க நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க உங்க ஸ்கின்னை பார்த்து. எப்படி நம்மளோட ஸ்கின்னும் இது மாதிரி கொரியன் ஃபேஸ் மாதிரி இவ்வளோ வளன்னு இருக்கு, இப்படி பளபளன்னு இருக்கு எப்படி அப்படிங்கறது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான எஃபெக்ட் கொண்டதுங்க இந்த ஜெல். ஸோ இதை நம்ம வந்து லேடிஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. ஜென்ஸுமே தாராளமா யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய எடுத்து தடவிங்க. ஏன்னா காஞ்சிடும் இது. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமா தண்ணியா இருக்கிறதுனால சீக்கிரத்திலேயே காஞ்சி போயிடும். அதனால நிறைய எடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. நல்லா எந்த இடம்லாம் நீங்க அப்ளை பண்ணணுமோ அங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்க. ரெகுலரா ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிட்டே வாங்க. முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளி, அந்த மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனை, கண்ணை சுத்தி கருவளையம், வாயை சுத்தி உள்ள கருப்பு, இது எல்லாமே போய் முகத்துக்கு ஒரு நல்ல இன்ஸ்டன்டான க்ளோயிங்கை கண்டிப்பா கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டானது இந்த குக்கும்பர் ஜெல். கண்டிப்பா இந்த ஜெல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. நிஜமா சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டா கொண்டது தாங்க இந்த குக்கும்பர் ஜெல். இந்த குக்கும்பர் ஜெல் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஏற்கனவே ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அது எதுக்காக அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க இதை அப்ளை பண்றதோட நிக்காம நல்லா மசாஜ் கொடுங்க. ஃபேஸை சுத்தி நல்லா மசாஜ் கொடுங்க. கண்ணை சுத்தி கொடுங்க, வாயை சுத்தி கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்களுக்கு முகம் பளபளப்பா ரொம்ப கலரா மாறுவீங்க, அழகா மாறுவீங்க. நம்ம எந்த ஒரு ஃபேர்னஸ் க்ரீமா இருக்கட்டும் ஜெல்லா இருக்கட்டும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது வெளியில அப்ளை பண்றதோட நிறுத்திடக்கூடாதுங்க. அது சார்ந்த பொருட்கள் நமக்கு இன்டேக்கா எடுத்துக்கக்கூடிய பொருளா இருந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் டபுள் மடங்கா நமக்கு கிடைக்குங்க. நமக்கு 100%ங்கிறத விட 200%க்கான ரிசல்ட்டை நமக்கு கண்டிப்பா கொடுக்கும். நம்ம இப்போ வெள்ளரி பிஞ்சி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வெள்ளரி பிஞ்சை நம்ம ஸ்லைஸ் போட்டு இது மாதிரி சாப்பிடலாம். சாப்பிட்றதுனால நமக்கு இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிட்டு இதையும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா ரிசல்ட் சொல்லவே வேண்டாங்க. அமேசிங் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ வெள்ளரி பிஞ்சு மட்டும் இல்லை, கேரட் ஆயில் செய்யும் போதெல்லாம் கேரட்டை சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, பப்பையா சாப்பிடுங்க. இது மாதிரியான ஃபேர்னஸ் க்ரீம் நம்ம ஃபேஸில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இன்டேக்காக இதையும் எடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இது தாங்க நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சீக்கிரத்திலேயே ரிசல்ட்டை கொடுக்கும். நமக்கு ஒரு மாதத்துலேயே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கிற பொருளை பொறுத்து தாங்க இருக்கு. வெள்ளரி பிஞ்செல்லாம் அவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஸோ இதையுமே சாப்பிட்டுட்டு இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிட்டு வர வர உங்க ஃபேஸ் அவ்வளோ க்ளோயிங்கா கொரியன் ஃபேஸா மாறுறது 100% ஷோருங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது சார்ந்த பொருளா வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இந்த வெள்ளரி பிஞ்சையும் நம்ம சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்க இந்த க்ரீம் தடவும் போதுன்னு இல்லை, எப்பெல்லாம் வெள்ளரிக்காய் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா இதை சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கேரட் எல்லாம் வந்து அவ்வளோ நல்லது. நான் வந்து கேரட்டை வச்சு ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்க. அப்ப அந்த ஜூஸை நம்ம கேரட் ஜூஸ், கேரட்டை பச்சையா சாப்பிடலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரியான பொருட்களை நம்ம சாப்பிட்டுட்டு இந்த க்ளோயிங் அந்த ஸ்கின் க்ளோயிங் க்ரீமை நம்ம தடவிட்டு வரும்போது செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நல்ல கலர் ஆவீங்க, சூப்பரா இருப்பீங்க. அதனால கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.